வெல்கம் டு அவர் சோஷியல் கிளாஸ். நம்ம யூனிட் 3ல் இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிந்து வெளி நாகரிகம் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இது ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு அதில் 4 டைப்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் மெசபடோமியா, அதோட இயர் வந்து 3500 to 2000 BCE. செகண்ட் வந்து இண்டஸ் வேலி 3100 to 1100 BCE. தேர்ட் ஒன் எஜிப்தியன் 3300. So Indus Valley 3300 to 1900 BCE. So Chinese வந்து 1700 to 1122 BCE. ஓகே, இப்போ BCE அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன், பிஃபோர் காமன் ஏரா. ஓகே, ஸோ அந்த டைமில் இருந்தது எல்லாமே எப்படி இருக்கும், ரிவர்ஸில் தான் இயர்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மெசபடோமியா, செகண்ட் இண்டஸ் வேலி, தேர்ட் எஜிப்தியன், ஃபோர்த்து சைனீஸ். இதுதான் இதோடைய டைம்லைன். ஆல் த சிவிலைசேஷன் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்லி இன் பிளேசஸ் நியர் த ரிவர்ஸ், மோஸ்ட் காமன்லி அண்ட் ரிவர் பேங்க்ஸ். ஸோ இது மாதிரியான சிவிலைசேஷன் மோஸ்ட்டாக எல்லாமே ரிவர் பேங்க்ஸில், அதாவது ஆற்றுப்படுகையில் தான் இருந்துச்சு, நதிக்கரையில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியலி பீப்புள் லிவ்டு இன் குரூப்ஸ். They formed communities out of these groups, then evolved the societies which in due course become civilizations. அதாவது ஆரம்ப காலங்களில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மக்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு கூட்டமாக, அதாவது குழுக்களாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த குழுக்கள்லாம் ஒரு 2-3 குழுவாக சேர்ந்து சமுதாயமாக வாழ ஆரம்பித்தாங்க. அதாவது கம்யூனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமுதாயங்கள்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் உருவானது தான் சமூகங்கள்னு சொல்லுவோம். ஸோ சொசைட்டி. ஸோ இந்த சொசைட்டியில் அடுத்த ஸ்டேஜ் தான் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் பீப்புள் குரூப்ஸ்லேருந்து சிவிலைசேஷன் வரைக்கும் வந்த ஸ்டேஜ். Why did people set in a rivers? எதுக்காக நதிக்கரையில் இந்த பீப்புள் எல்லாம் செட்டில் ஆனாங்க? People prefer to settle nearby rivers for the reasons given below. எதுக்காக மக்கள்லாம் ரிவர்ஸ் நதிக்கரையில் வாழ்ந்ததுக்கான காரணம் 3 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாயில் இஸ் ஃபர்டைல். ஸோ நதிக்கரையில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ரொம்ப வளமாக இருந்துச்சு, அதனால் அவங்க ஈஸியாக அக்ரிகல்ச்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் டு ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நதிக்கரையை சுற்றி இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ரொம்ப வளமாக இருந்துச்சு. த செகண்ட் ஒன் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் அவைலபிள் ஃபார் ட்ரிங்கிங், வாட்டரிங் லைஃப் ஸ்டாக் அண்ட் இரிகேஷன். குடிக்கிறதுக்கு, அங்கே வளர்த்த கால்நடைகளுக்கு எல்லாமே தண்ணி கொடுக்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கான வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிறதுக்கும் அது செகண்ட் ஒன் ரீசன் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஈஸி மூமெண்ட் ஆஃப் பீப்புள் அண்ட் குட்ஸ் இஸ் பாசிபிள். அங்கேருந்த மக்களும் சரி, அவங்க தயாரித்த பொருட்களும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் ரிவர்ஸ் வழியாக போகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டாபிக், டிஸ்கவரி ஆஃப் அ லாஸ்ட் சிட்டி ஹரப்பா. த ruins ஆஃப் ஹரப்பா were first described. The ruins of Harappa were first described by the British East India Company soldiers and Charles explored. சார்லஸ் மிசன் அப்படிங்கிறவர் தான் அவருடைய புக்கில் ஃபர்ஸ்ட்டு ஹரப்பான்ற ஒரு சிட்டி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காரு. When he missed the North Frontier province which is now in Pakistan, he came across some mysterious brick bombs. அவர் நார்த் ஃப்ரான்டியர், அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற அந்த இடத்த தாண்டி வரும்போது அவருக்கு பிரிக்குன்னா என்ன, செங்கற்கள். அங்கே அவர் பார்த்தது செங்கற்களான கட்டடத்தை பார்க்குறாரு. அவர் அந்த புக்கில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஹி ரோட் தட் புக் சா பில்ட் ஆஃப் த ஹில், அதாவது பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களோடையும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். யார்? ஜான் மார்ஷல். ஸோ இட்ஸ் வாஸ் த ஏர்லியஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் ஆஃப் த ஹரப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஹரப்பா இருந்ததுக்கான ஏர்லியஸ்ட் ரெக்கார்டு என்னன்னு பார்த்தோன்னா இவர் புக்கில் எழுதுன இந்த விஷயந்தான். இன் 1856 when engineers laid a railway line connecting Lahore to Karachi, they discovered more burnt bricks. 1856 இன்ஜினியர்ஸ் வந்து லாகூர் டு கராச்சிக்கு ஒரு ரயில்வே லைன் போட்டுட்ருக்கும்போது அவங்களும் இதே மாதிரி செங்கல் கட்டிகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க.
without understanding the signification they used for the bricks from the railroad. அந்த bricks அந்த செங்கலோடைய பயன் என்னன்னே தெரிஞ்சுக்காம அந்த ரயில்வே லைன் போடுறதுக்கு அந்த bricks அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 1920s archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. ஆர்கியாலஜிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா என்னென்ன பழைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி லெசன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க இந்த ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ 1920 எக்ஸகவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான புதஞ்சு கிடக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து காமிச்சிருக்காங்க. இன் 1924 டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI Sir John Marshall found many common features between Harappa and Mohenjo-daro. He conducted that they were part of the large civilization. So Harappa and Mohenjo-daro இந்த ரெண்டு சிட்டிஸ் பற்றின ஆராய்ச்சியை அப்போவே அவங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 1920s archaeologists began to excavate the cities of Harappa and Mohenjo-daro. Okay, இந்த ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ரெண்டையுமே 1920 எக்ஸ்கவேட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதாவது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தே unearthed the remains of these long forgotten. ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அங்கே புதஞ்சு கிடந்த திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. In 1924 the Director General of ASI Sir John Marshall found many common features between Harappa and Mohenjo-daro. ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ கீழே நம்ம டேபிளில் பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத 1861 ஸ்டார்ட் பண்ணி, அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவர் சர்வேயராக இருந்திருக்காரு. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. இதுதான் ஆர்கியாலஜிக்கல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட டைரக்டராக ஜான் மார்ஷல் 1922 இருக்கார். இவர் வந்ததுக்கப்புறம் என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் நிறைய காமன் ஃபீச்சர்ஸ், ரெண்டுக்கும் இடையில நிறைய ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஹி கன்க்ளூடட் தட் were பார்ட் ஆஃப் த லார்ஜ் சிவிலைசேஷன். ஸோ இவர் இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு பெரிய சிவிலைசேஷன், அதான் ரெண்டு சிவிலைசேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பார்ட் அதான் ஹரப்பா மொஹஞ்சதாரோட சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. Some slight differences the found in the earthenwares of Harappa and Mohenjo-daro. This made the descendants conclude that Harappan was older than Mohenjo-daro. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷனை விட மொஹஞ்சதாரோடைய சிவிலைசேஷன் ரொம்ப பழமையானது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. திஸ் மேட் த ரிசர்ச்சர்ஸ் கன்க்ளூட் த ஹரப்பா வாஸ் ஓல்டர் தென் மொஹஞ்சதாரோ. அதாவது இந்த எர்த்தன்மன் அப்படிங்கிறவர் மண்பாண்டங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எர்த்தன்மன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, மண்பாண்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை வச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஹரப்பா தான் மொஹஞ்சதாரோவுடைய ஹரப்பாங்கிறது தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிற நாகரிகம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஹவு டு ஆர்கியாலஜிஸ்ட் எக்ஸ்ப்ளோர் எ லாஸ்ட் சிட்டி? ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்லியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எப்படி மறைஞ்ச நகரத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடி த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் பிரிக்ஸ், செங்கல், ஸ்டோன்ஸ், கல், பிட்ஸ் ஆஃப் broken pottery, மண்பாண்டங்களில் உடைஞ்ச பீசஸ் இருக்குல்லையே அதுதான். டு ascertain to location of the city and time that it belonged to. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா செங்கல், கல்ல உடஞ்ச மட்பாண்டங்களுடைய பீசஸ் இது எல்லாத்தையும் வச்சுருந்தான் அது எந்த ஏரியாவை சேர்ந்தது, எந்த காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. They search the ancient literature sources for references about the place. அதாவது இலக்கியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி பிளேசஸ்ஸு, பொருட்கள் இதெல்லாம் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கிறது இலக்கியங்கள் மூலமாகவும் சொல்கிறாங்க. They look at the aerial photographs of the excavated sites on cities to understand the topography. வான்வெளி மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் அடிப்படையாக வச்சு
அதை போய் எக்ஸ்கவேட் அதாவது தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டு see அண்டர் த கிரவுண்ட் தே மே யூஸ் எ மேக்னெட்டிக் ஸ்கேனர். அண்டர் த கிரவுண்ட்னா என்னது? நிலத்துக்கு அடியில் என்ன இருக்குது? மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படின்னா தட்டோட யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் கேன் பி டிடெக்டட் பை த ரேடர் அண்டு ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ். ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அதாவது என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரிமோட் சென்சிங் மெத்தடை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் மீன்ஸ் வந்து புதஞ்சிருக்கிற இடங்களில் இந்த ரேடார் அண்ட் ரிமோட் சென்சிங் அப்படிங்கிற இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேடார் அப்படின்னா ரேடியோ ரிடக்ஷன் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ இப்படிலாம் ஆர்கியாலஜிக்கு ஒரு சிட்டியோடைய புதஞ்ச சிட்டியில் என்ன எப்படிலாம் இருந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் ஒரு சில சைட்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன மாடல்ஸில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு சில சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியன் மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு சில சைட்ஸ் எல்லாமே இந்தியன் பார்டர்ஸில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா மொஹந்தா, ராகிகாக்கி, ஹராப்பா, கன்வாரிவாலா, காலிபங்கன், மித்தாக்கல் அண்ட் மொஹஞ்சதாரோ, ஹோட்பூச்சி, ஆம்ரி, தோலுவேரா, லோத்தல். ஸோ இது எல்லாமே இந்தியாவோட பார்டர்ஸில் இருந்து ஹரப்பன் சிவிலைசேஷனில் சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது டைம் ஸ்பேன் என்னது? கால வரையன்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜியாகிரபிக்கல் ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா சவுத் ஏஷியா. ஸோ அடுத்தது பியூரேட் பிரான்ஸ் ஏஜ். ஸோ பிரான்ஸ்னா என்னது? வெண்கல காலம். ஸோ டைம் வந்து 3300 to 1900. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3300 to 1900 பிசிங்கிறது எதன் மூலமாக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து என்னென்ன ஏரியா கவர் ஆகிருக்கு அப்படின்னா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். எவ்வளோ சிட்டிஸ் இருந்திருக்குன்னா 6 பிக் சிட்டிஸ். எவ்வளோ வில்லேஜஸ்னால் மோர் தென் 200ன்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் திங் அவங்களோட டைம் பீரியட் என்ன, எந்த பீரியடு சேர்ந்தவங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜும் சரி 3300 900ன்னு சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் 200 வில்லேஜஸ் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயின் திங் அவங்களோட டைம் பீரியட் என்ன, எந்த பீரியடை சேர்ந்தவங்க. ஸோ பிரான்ஸ் ஏஜும் சரி. இந்த அடுத்தது அர்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷன் இஸ் செட் டு பி அர்பன். ஏன் இது அர்பன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தா அதுக்காக இங்கே நிறைய ஸ்பெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீசன்ஸ். தென் வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங். ஒரு நகரம் எப்படி இருந்திருக்கணுன்றதை ரொம்ப அழகாக அப்போவே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ திட்டமிடுதல்னு சொல்லுவோம். ஸோ செகண்ட் ஒன் அஸ்ட்ரானைசிங் மேசனரி அண்ட் ஆர்கிடெக்சர். அவங்களோட வேலைப்பாடுகள் கட்டிடக்கலை நல்லா இருந்திருக்கு. ப்ரையாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த்து, தூய்மை சுகாதாரம்னு சொல்லுவோம், அதுக்கு அவங்க முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், எடைகள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதை அப்போவே அதை அவங்க நல்லபடியாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காங்க. சாலிட் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஆர்டிஷனல் பேஸ். ஸோ அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம், ஆர்டிஷனல் பேஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள். ஸோ யூனிக் ஸோ இதெல்லாம் வந்து அதாவது வெல் கன்சீவ்டு, அதான் நல்ல கட்டிடக்கலை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அஸ்ட்ரோனைசிங் மிஷினரி அண்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரையாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், தூய்மை மற்றும் சுகாதாரத்தை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அடுத்து ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதாவது எடை போட்டு அந்த பொருட்களை வந்து மெஷர் பண்ணுறதுக்கான அறிவும் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிட் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஆர்டிஷனல் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிக்யூ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். யூனிக்யூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னா தனிப்பட்ட திறமை. சரிங்களா. ஸோ இந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில், அதாவது ஹரப்பன் நாகரிகத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய தனித்தன்மை என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு டவுன் பிளானிங்.
டவுன் பிளானிங் இஸ் அ யூனிக் ஃபியூச்சர் ஆஃப் த இண்டஸ் சிவிலைசேஷன். நம்ம மேலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க பண்ணியிருக்கிற பிளானிங் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இதனோட யூனிக் ஃபியூச்சராக இருக்குது. இந்த ஹரப்பன் சிட்டின்னு பார்த்தோன்னா 2 பிளான்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பான்னு சொல்கிறாங்க. ஒன்று அப்பர் டவுன், இன்னொன்று லோயர். ஸோ இந்த ஹரப்பன் சிட்டியோட டவுன் பிளான் ஏரியாஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன் அப்படின்னு 2 டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அப்பர் டவுனில் த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்ட் சிட்டி. இது பார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருந்துச்சு. இட் வாஸ் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேட். இது எப்படி இருக்கும்? ஸ்லோவாக இருக்குது. அப்பர் டவுன் அப்படின்னா மேலே இருக்கிற இடம், லோயர் டவுன் அப்படின்னா கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்த சொல்லுது. ஸோ இட் யூஸ்டு பை த அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த அப்பர் டவுன் அப்படின்னா நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. லோயர் டவுனில் வந்துட்டு காமன் பீப்புள், சாதாரண மக்கள் வாழ்கிற இடமாக இருந்திருக்கு. அப்பர் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கிரேட் பாத். சரிங்களா? கிரேட் பாத் அப்படின்னா மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூல்ஸு, நெல் தானிய வகைகளை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்குகள், அப்புறம் பெரிய ஸ்விம்மிங் பூல், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உடை மாற்று அறைகளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் சேஞ்சிங் ஏரியாஸ், அந்த மாதிரியான ரூம்ஸ் கட்டி வைக்கிறது, அந்த மாதிரியான நிறைய கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கக்கூடிய மக்கள் வாழ தகுந்த இடமாக அப்பர் டவுன் இருந்திருக்கு. ஸோ அதான் கிரேட் பாத்துன்னு சொல்கிறோம். சரிங்களா? கிரானரிஸ் அப்படிங்கிறது கிரெயின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக கட்டியிருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அடுத்து மெஹங்கார், த 3 கர்சர் டு இந்த சிவிலைசேஷன். சிந்துவெளி நாகத்திற்கு ஒரு முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த மெஹங்கார். இட் இஸ் த லொக்கேட்டட் மெஹங்கார் த ப்ரீகர்சர் டு இந்த சிவிலைசேஷன். சிந்துவெளி நகரத்திற்கு ஒரு முன்னோடியாக இருந்தது தான் இந்த மெஹங்கார் அப்படின்னு சொல்கிறோம். மெஹங்கார் இஸ் அ நியோலித்திக் சைட், அதாவது புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் தான் மெஹங்கார். இட் இஸ் லொக்கேட்டட் மெஹங்கார் போலன் பேசின் ஆஃப் பலுச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட், அதாவது போலன் பேசின் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி மெஹங்கார் அப்படிங்கிற இடம் இருந்திருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைட்ஸ் நோன், அதாவது பழங்காலம், அதாவது தொடக்க காலம்னு சொல்லுவோம்ல, அப்போ இருந்த ஒரு சைட் தான் இந்த மெஹங்கார். இட் வாஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹர்டிங் டன் பை மேன் இட் வெரி ஏர்லி டைம்ஸ். ஸோ தொடக்க காலத்திலேயே அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணியிருப்பாங்க, ஆடு மாடுகளை வளர்த்துருப்பாங்க அப்படிங்கிறது இந்த எவிடன்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பார்ட் வந்து நியோலித்திக் கல்ச்சரில், ஸோ 7000 BC ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மெஹங்கார் அப்படிங்கிற கல்ச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பற்றி பார்த்துருப்பீங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அதாவது முதலாக மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. அந்த குழுக்கள் சமூகமாக மாறி சமுதாயமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி உருவான நாகரிகங்கள் அதாவது குழுக்களாக குரூப்பாக மாறி அப்புறம் ஒரு சொசைட்டியாக வாழ ஆரம்பித்தாங்கன்னு ஏற்கனவே லாஸ்ட்லேயே பார்த்தோம், ஃபஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி வாழ்ந்த மக்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நாகரிகம் காரணமாக என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஒரே இடத்துல வாழ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். அவங்க எங்கே வாழ்ந்தாங்க? நியர்பை ரிவர் பேங்க்கில் தான் வாழ்ந்தாங்க, அதாவது நியர்பை ரிவர் பக்கத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதை அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டால் மெசபடோமியா. ஓகே, தென் மெசபடோமியன், எஜிப்தியன், சைனீஸ் அண்ட் இண்டஸ் வேலி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய நாகரிகங்களை 4 பார்ட்டாக பிரித்தாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இந்த 4 நாகரிகமும் 4 சிவிலைசேஷனும் ரிவர் பெட்டில் தான் தோன்றுச்சு. இதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து ஃபர்டிலைஸ் சாயர், வளமான மண், ஆறில் பாயிற தண்ணி ரொம்ப நல்ல தண்ணியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரிங்கிங்க்கும் அனிமல்ஸை கேட்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் மேலே ஆற்றுல இருக்கக்கூடிய
அந்த வழிகள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹரப்பன் சிட்டியை பற்றி பார்ப்போம். ஹரப்பன் சிட்டி மீன்ஸ் புதையுண்ட நகரம், அதாவது பொரீட் சிட்டி. ஸோ இந்த இடிபாடுகளை முதலாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்த படை வீரராக இருக்கக்கூடிய சார்லஸ் மேஷன் வந்து கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. பார்த்து அவருடைய நூலில் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ சில செங்கல் பில்டிங்ஸ் வந்து பாகிஸ்தானில் இருந்ததாக அவர் புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ இப்படி கட்டப்பட்ட கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா இதுதான் ஹரப்பன் சிட்டி இருந்ததுக்கான ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ லாகூர் டு கராச்சியில் போன ட்ரெயின் பாதையில் நிலத்தை தோண்டினப்போ அதிகமான செங்கற்கள் கிடச்சிச்சு. ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அவங்க அதையெல்லாம் எடுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரயில் பாதை போடுறதுக்கு பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 1920s ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ சிட்டிஸ் இருந்துச்சுன்றதுக்கு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் ஸோ 1924 ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதனோட டைரக்டர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஹரப்பாக்கும் மொஹஞ்சதாரோக்கும் ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது ரெண்டுமே ஒரே நகரத்தோடு சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா டு மொஹஞ்சதாரோவில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன அளவு வேரியேஷன் இருக்கிறத மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதனால ஹரப்பன் நாகரிகம் வந்து ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு இட் இஸ் அ பொரீட் சிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்துட்டு கற்கள், மட்பாண்டங்கள், வான்வெளியிலேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர் வச்சு அந்த நகரம் பொரீட் சிட்டியான்றதை கண்டுபிடிச்சோன்னு சொன்னோம். லாஸ்ட்டாக வந்து மேலும் என்னென்ன பொருட்கள்லாம் இதில் பூமியில் புதைஞ்சிருக்குன்றத ரேடார் எக்யூப்மெண்ட் மூலமாகவும் இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஹரப்பன் சிட்டியை பார்ப்போம். ஸோ ஹரப்பன் சிட்டியோடைய வீடுகளும் தெருக்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தெருக்கள் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு. தெருக்கள் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நேராகவும் வரிசையாகவும் அமர்ந்துருந்துச்சான். தெருக்குகள் வடக்கு தெற்கு, அதாவது ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட், வெஸ்ட்டுன்னு ஒவ்வொன்றும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அவ்வளோ அழகாக ரோவாக கர்வாக இல்லாமல் ரோ அண்ட் காலமாக பிரித்து வச்சுருந்தாங்க. வீடுகள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா தெருக்களோட 2 இடங்கள்லையும் வீடுகளை வந்து சீராக அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடுகளுமே சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டியிருக்காங்களாம். ஸோ இதனால் இப்படி இருக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை அவங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா மட்டும் இல்லாமல் 2-3 அறைகளையும் கிணமும் ஒரு முற்றம்னு சொல்லக்கூடிய திண்ணைகளையும் வச்சுருந்ததா அவங்க வீடுகள் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா ஆனால் அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கான கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. வீடுகள் அனைத்தையும் சுட்ட செங்கலாலையும் சுண்ணாம்பு கற்களாலும் கட்டப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். எதற்காக அவங்க சுட்ட செங்கலால் வீடுகள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மழை நீர்களாலும் இல்லை நீர்த்தேக்கத்தினாலையும் கட்டடங்கள் சுட்ட செங்கல் பயன்படுத்துறதுக்கான ரீசன் வந்து சுட்ட செங்கற்கள் மிகவும் ரொம்ப வலுமையாகவும் கடினமாகவும் நிலத்தில் நிற்கக்கூடிய தன்மையோடையும் இருந்ததற்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெருப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு செங்கற்கள் வந்து இருந்திருக்கு. மேலும் இது நீரில் கரையாமையும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சொந்த ரீசனுக்காக தான் சுட்ட செங்கற்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஹரப்பன் சிட்டினுடைய அப்பர் அண்ட் லோயர் சிட்டி வரைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். அப்பர் டவுன் அண்ட் லோயர் டவுன் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இருக்கக்கூடிய ரிமைனிங் லெசனை பார்க்கலாம். தேங்க்யூப்பா.